பயங்கரமான சிங்கம் வந்துச்சாம். அது எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி கொன்று சாப்பிட்ருமா. அதை பார்த்தாலே அங்கே இருக்கிற எல்லா விலங்குகளும் அலறி அடிச்சிட்டு போய் ஒளிஞ்சிக்குமா. ஒரு நாள் ஒரு காளையை சாப்பிட போச்சான். அந்த காளை பயப்படவே இல்லையாம், கொஞ்சம் கூட தைரியமாக அந்த சிங்கத்தை ஃபேஸ் பண்ணிச்சான். அதோட புத்திசாலித்தனத்தால் அந்த சிங்கத்தையே வென்றுடுச்சான். அதனால் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆனதை பார்த்துட்டு அங்கே இருந்த 2 குள்ள நரிங்க இவங்களை எப்படியாவது கலைச்சி விடணும் இந்த கூட்டணியன்னு சொல்லி பிளான் பண்ணிச்சான். நரியோட தந்திரத்தை யூஸ் பண்ணி தப்பாக சொல்லிச்சான் அந்த காளையை பற்றி. அந்த காளை ரொம்ப நடிக்கிறான், அவன் ஒரு ஏமாத்துக்காரன், உங்கள் முன்னாடி தான் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறான், நீங்கள் போனதுக்கப்புறமா உங்களையே கிண்டல் பண்ணி சிரிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா கோல் முட்டுச்சுங்களாம். நரிங்கெல்லாம் சொன்னதை கேட்டு அந்த சிங்கம் அந்த காளையை சந்தேகப்பட ஆரம்பிச்சிச்சான். ஒரு நாள் கோவத்தில் அந்த காளையை கொன்னே சாப்பிட்ருச்சான். அப்புறம் தனிமையில் வாடும்போது தான் அது அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடிச்சான். நம்ம இந்த நரிங்க பேச்சு கேட்டிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம், உண்மையான நண்பனை இப்படி நம்மளே கொன்று சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? யார் என்ன சொன்னாலும் நம்பிடக்கூடாது, அதை தீர விசாரித்து அதில் இருக்க உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா?